கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்விகள். பாமகவுடைய சட்ட விதிகளை மீறிட்டாரு. எதுவுமே சரியா செயல்படல அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்விகளை தொகுத்து இதற்கு விளக்கம் கொடுக்கணும் திரு அன்புமணி அப்படின்னு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. பாமகவுடைய நிறுவனர் தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம்ல இருந்து. இன்றைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி ஒழுங்கு நடவடிக்கை குழு அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு ஒரு அறிக்கையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்டையும் கொடுத்திருக்காங்க. 2 நாள் கழித்து செப்டம்பர் 3ஆம் தேதி இது சம்பந்தமா பேசலாம் நடவடிக்கை குறித்து அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. என்ன அதுல இருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, அன்புமணி அவர்களை கட்சி விட்டு நீக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்று தகவலுங்க. ஆனா ராமதாஸ் அவர்களுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்படி அன்புமணியை நீக்கலாம் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அதே நேரத்துல இடைக்காலமாக எந்த பதிலும் கொடுக்காததால இடைக்காலமாக சஸ்பெண்ட் செய்யறோம் அப்படின்னு அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சட்ட விதிகள் படிதான் நான் செயல்படுறேன், தன்னிச்சையா எதுவும் செயல்படல, இப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுலாம் கொடுத்தாங்க, அந்த பரிந்துரை அடிப்படையில் தான் என்னுடைய ஆக்ஷன் இருக்கு, இருந்தாலும் தலைவருங்கிற அடிப்படையில இடைக்காலமா நீக்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிக்கலாங்க. ஆக மொத்தத்துல இப்போதைக்கு பாமகவுடைய பஞ்சாயத்து ஓய போவதில்லை என்பது மட்டும் தெளிவா தெரியுதுங்க.